நீங்க ஆணைக்கு தீர்வு கொடுக்காம வாழ்பட்டீங்கன்னா நீங்க படிச்சு போட்டு கடைசியில் கேட்கறது தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. முதல் உங்க மன ஊழியரை காப்பாத்துங்க. பாடத்திலிருந்து கேட்கிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை. துப்பாக்கி கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒரு ஓட்ட சீட்டு 4 வானம். அவன் அடைக்கிறவங்களுக்கு உள்ள கொடுக்குற பசங்க 4 பசங்க தண்ணி வாங்கி கொடுத்து அவங்க பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல உங்க வன ஊழியர்களை காப்பாத்துங்கன்னு ஆலோசனை கூட்டத்துல விவசாயி பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. முதல்ல விவசாயிங்க கூட நீங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் உயர் அதிகாரிகள், நீங்க தான் விவசாயிகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதனுக்கும் விலங்குக்கும் வர மோதலை தவிர்க்கிற ஆலோசனை கூட்டத்துல வனத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பங்கேற்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமான கோவையின் மலையடிவார கிராமத்துல புகுந்து காட்டு யானைகள் காட்டு பன்றிகள்னால விளைநிலங்கள் சேதமாயிருக்கு. யானை தாக்கி ஒருத்தர் பலியாயிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் சமீப காலமா தினந்தோறும் வெளிவருது. சோ இத கவனத்துல கொண்ட கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி வனத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட விவசாயிகள் பங்கேற்கிற ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க. ஆலோசனை கூட்டம் ஸ்டார்ட் ஆகி 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் வராததை கண்டிச்சு விவசாயிகள் வெளிநடப்பு செஞ்சாங்க. இந்த மாதிரி நிலத்துல வர காட்டு யானைய விரட்டுறதுக்கு வன காவலர்கள் கிட்ட எந்த விதமான நவீன கருவிகளும் கிடையாது. பட்டாசு மட்டும்தான் வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல வன ஊழியர்களை காப்பாத்துங்க அப்படின்னு விவசாயி ஆதங்கத்தோட தெரிவிச்சிருக்காரு. காட்டு பண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நாங்க கால் பண்ணி சொல்றதுக்குள்ள வனத்துறையினர் வர்றதுக்குள்ள அது விவசாயிகளுடைய நிலங்களை சேதப்படுத்திடுது. வனமும் முக்கியம், அதை சார்ந்த விலங்குகளும் முக்கியம், அதே மாதிரி விவசாயிகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பேசியிருக்காங்க. பயிர் சேதங்களுக்கு உடனடியா மாவட்ட வனத்துறை மூலமா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.